இன்னையிலிருந்து நம்ம ஸ்கூல்ல சில ஸ்ட்ரிக்டான சட்டத்திட்டங்களை நான் நடைமுறைக்கு கொண்டு வர போறேன். ஸ்கூல் பிரேயர் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மாணவர்களும் ஆசிரியர்களும் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள நல்லவனே அங்க பாருடா, ரூல்ஸ் போட சொன்ன ஏஎச்எம்ஏ லேட்டா வரத. பை பை சன். அப்பா உங்களுக்கு மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஜாலி வேலை, ஆனா எனக்கு மட்டும் பிரைவேட் ஸ்கூல். டோன்ட் சே லைக் திஸ் சன். அப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செய்றேன், ஆனா நீ பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற. டன் டன் பா. இட்ஸ் ஓகே. சரிதான். கண்டினியூ. ஸ்கூல் ஆரம்பிச்சு முடியிற வரைக்கும் யாரும் காம்பவுண்டுக்கு வெளியே சுத்தக்கூடாது. கிளாஸ் டீச்சர் கிளாஸுக்குள்ள வர வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நின்னுகிட்டு தான் இருக்கணும். இனிமே கிளாஸ்ல அங்க இங்கன்னு இஷ்டத்துக்கு உட்காரவே கூடாது. ரேங்க் அடிப்படையில தான் உட்காரணும். அப்புறம் கிளாஸ் ரூம்ல மட்டும் இல்ல, இந்த காம்பவுண்டுக்குள்ளேயும் பசங்க பொண்ணுங்க பேசிக்க கூடாது. ரொம்ப கஷ்டமாச்சே. இங்க இருக்கிற ஒவ்வொரு டீச்சருக்கும் என்னோட 22 வருஷ அனுபவத்துல இருந்து நான் ஒண்ணு சொல்றேன். அடியாத மாடு படியாது. படிக்காத பிள்ளைங்க யாரா இருந்தாலும் சரி அவங்கள அடிச்சு படிக்க வைங்க. இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சந்திக்க தயாரா இருக்கேன். ஏன்னா இந்த வருஷம் நல்ல ரிசல்ட் கொடுத்தே ஆகணுங்கிறது எச்சமான எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு டீச்சருக்கும் விடப்பட்ட சவால். இனிமே யார் லேட்டா வந்தாலும் டியூட்டில ஜாயின் பண்ணதுக்கு சார். சார் அங்க பாருங்க சார். பாக்குற புடி அவனை. பாத்துக்கிட்டு நிக்கிறான். ஏன்டா லேட்டு? அம்மா ஐயோ, திஸ் இஸ் a patex. ஏன்டா லேட்டு? முறைக்கிறேன், கத்தி வச்சிருப்பேன். நீ போடா. ஏமா லேட்டு? This is the patex. கையை காட்டு. போ. ஏன்டா லேட்டு? This is the patex. டேய் குனி. டேய் ஆகா, என்னடா திருவிழாவுல மேல அடிக்கிற சத்தம் கேக்குது? கண்டுபிடிச்சிட்டாரோ? சம்திங் ராங். கலட்ரா. சார் வேணாம் சார், கலருங்கெல்லாம் இருக்குதுங்க. கலருங்க இருக்குதா? கலட்ரி. சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. ஹரியா பைசே. இவன் புத்தம் பெருசா இருக்கல நினைச்ச சார், இவன் திட்டம் பெருசுன்னு. கலட்ரா கலட்ரா. எத்தனை கலட்ரா எங்க பர்ச்சேஸ் பண்ணிருப்பான்? கொடமுளகா சைஸ்ல இருந்துகிட்டு அட டவுசருக்கு பிறந்தவனே. கலட்ரா சார் வேணாம், கடைசியா சொல்றேன். நானே கடைசியா சொல்றேன். கலட்ரா. ஐயோ ஓ மை காட். போடா போட்டுட்டியா போட்டுட்டியா. ஆண்டவா 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 ஆண்டவா. நான் படிக்கிறப்போ அந்த புகழேந்தி வாத்தியார் மட்டும் தானே? சொல்லுங்க சொல்லுங்க. புகழேந்தி வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரை பார்த்தாலே நாங்க பயத்துல ஒண்ணுக்கு போயிருவோம். ஆனா இப்ப பசங்களை பார்த்தா நம்ம 3க்கும்ல போறோம். சார். ஓ மறந்துட்டேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். சார் எதுக்கு? டியூட்டியில் ஜாயின் பண்ணதுக்கு சார். மிலிட்ரியில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஆமாம், நேற்று ஏதோ மாத்திரம் சொன்னீங்க, லட்டு கொடுக்குறீங்க. லட்டை கூட மாற்றலாம் சார். எப்படி எப்படி? இது லட்டு. அடடா, கை நீட்டுங்க. இப்போ இது பூந்தி. ஆஹா, விடுப்பா. இப்போ பாருங்க, மறுபடியும் லட்டு. ஆஹா, சேஞ்ச் அலோன் இஸ் பெர்மனன்ட். மாற்றமே நிலையானது. இந்த ஸ்கூல்ல நம்ம கிளாஸ் 12B மட்டும் தனியா தெரியும்னா நீங்களா நான் சொல்றதான் கேட்கணும். டீச்சர் வர வரைக்கும் எல்லாரும் உட்காருங்க. டேய் கண்ணாடி உட்கார்றா. ஒரு பெரிய எச்எம் சொல்லிட்டு போடா. டேய் என்னடா சொன்ன? அப்படி போடுறா அவனை. உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? உட்காருங்க. கலக்குறாடா. ஏய் உட்காராத. பசங்களும் பொண்ணுங்களும் பேசலாம். அப்புறம் மஞ்சு, உங்க வீட்ல என்ன விசேஷம்? மூஞ்சி ஆள பாரு. சைலன்ஸ் சைலன்ஸ். இந்த ரேங்க் பிரகாரம் உட்கார்ற வேலை இங்க இருக்க கூடாது. அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்துக்குங்க. ஆகா சூப்பர் ரூல்ஸ்டா. நான் படுத்துக்கிட்டே படிக்கிறேன்டா. போடா. யாரும் கிளாஸ்க்குள்ள வர கூடாது. இப்படி அடிக்கிறாரு. ராஸ்கல்ஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எல்லாரும் நின்றுட்டு தான் சார் இருந்தோம். பழனி தான் சார் எல்லாரும் மிரட்டி உட்கார சொல்லிட்டான். யார் பழனி? அவன்தான் சார். இதெல்லாம் சாரோட வேலை தானா? ஆமாம் சார். நல்லா இருக்கு. இனிமே கபா கலா கனி சொன்னதே ஃபாலோ பண்ணுங்க. என்ன சார்? பழனி சொன்னதே ஃபாலோ பண்ணுங்கன்னு. இல்ல இப்ப வேற ஏதோ மாதிரி சொன்னீங்களே. புரியல. புரியல சார். உட்காருங்க. கா பா கபா கடி.
கப்பு என்னடி இது சார்? இந்த விளையாட்டு எங்களுக்கே தெரியும் சார். இல்லடா? கபடி 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 கபடி. சைலன்ஸ். காக்கல அடிக்கிறாரு, தப்பா எழுதிட்டோரோ? இப்போ படிங்க. படி 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 படிப்பே நம் வெற்றி படி. இன்னிலிருந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் டீச்சர், கிளாஸ் டீச்சர் ரெண்டுமே நான் தான். உங்களை பற்றி நான் போக போக தெரிஞ்சுக்கிறேன். சார் இந்த கபக்கடி கபக்கடி மாதிரி வேற ஏதாச்சும் சொல்லிக் கொடுங்க சார். சொல்கிறேன். பழனி, இது என்ன கலர்? படி. சிவப்பு சார். நீ சொல்லு. சிவப்பு சார். நீ. சிவப்பு சார். நான் சொல்கிறேன் இது வெள்ளை. சார் சிவப்புன்னு எழுதிட்டு வெள்ளைன்னு சொல்ல சொல்றீங்க? எழுதியிருக்கிற வார்த்தையை படிக்கக்கூடாது. அப்புறம் கலர் பேர் சொல்லணும். இந்த விளையாட்டு நல்லா தானே இருக்கு இல்லடா? குட். கோரஸ் பண்ணது போதும், நீ ஃபர்ஸ்ட் அப்படி. செட்டு வேத்துல படிக்கணும் பாரு. வெள்ளை, பச்சை, நீலம், பச்சை, மஞ்சள் நீலம். சைலன்ஸ். உட்காரு. சரி சார். என்ன ஸ்டில்லா? நீ வெறும் ஸ்டில் தான், நாங்க வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏய் மவனை இனிமேல் யாராவது அறிவழகிய பாக்குறது ஃபாலோ பண்றதுன்னு தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும் பாடை கட்டிடுவேன். நான் புரிஞ்சா? சரிடா நல்லவனு. இட்ஸ் நாட் குட் மார்னிங், வெரி பேட் மார்னிங் ஃபார் மீ. எல்லா கிளாஸ்க்கும் ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டமா? டீச்சர் வரும்போது மட்டும் எந்திரிச்சு நின்னா போதுன்னு தயா சார் தான் சார் சொன்னாரு. தயா அவர் சொன்னாரு, நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். ஹே டீனேஜ் உமன்ஸ், உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? ஸ்டாண்ட் அப் ஐ சே. ஆல் ஆஃப் யூ லுக் ஹியர். இந்த தயா சொன்னாரு, ஆயா சொன்னாரு என்ற கதையெல்லாம் இங்க நடக்காது. இந்த ஐயா என்ன சொல்றாரோ அதுதான் இங்க நடக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? வாட் இஸ் திஸ்? நீங்க தானே சார் சொன்னீங்க. என்ன சொன்னேன்? அண்டர் கீழ சார், ஸ்டாண்ட் நில்லு சார். அண்டர்ஸ்டாண்ட் சார். Take the books, read some pages. என்னடா தலைகீழ படிச்சிட்டு இருக்க? இப்போ ஓகேவா சார்? எனக்கு ஓகேடா, ஆனா உனக்கு? உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே சார். எப்படி ஓகே ஆகும்? பேச்சும் சரியில்லை, பேஜும் சரியில்லையே. என்னம்மா நீ தலைகீழ படிச்சிட்டு இருக்க? ஓகேவா சார்? எனக்கு ஓகே, ஆனா உனக்கு? உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே சார். இல்லடி இது என்ன புது டீ? நியூ அட்மிஷன் சார். டேய் கேள்வி கேட்டறாங்க. க்ளோஸ் யுவர் மவுத். ஓ பேர் என்ன? அறிவழகி சார். இதுக்கு முன்னாடி அறிவழகி சார். இதுக்கு முன்னாடி எங்க படிச்ச? நிர்மலா ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார். சார் அப்படியே ஊரை கேளுங்க சார். தலைவெட்டிபுரம் சார். என்னம்மா சொன்ன? தலைவெட்டிபுரம். அப்பா நல்லா இருக்காங்களாம்மா? சார் அப்படியே தெருவையும் கேளுங்க சார். ஏன் அப்படியே அட்ரஸையும் வாங்கி கொடுத்துறேனே? என்ன மிஸ்யூஸ் பண்ண பாக்குற? I'm not a mediator, I'm a teacher. Understand? Yes sir. ஐயோ upper stand. Hey, I am your teacher. You are my student. நான் தான் கேள்வி கேட்கணும். கேளுங்க சார். Where is your pen? Seize my pen. Seize my pen sir. Hey! லாஸ்ட் ராங்க் எடுத்த டாக்னி லாஸ்ட் பெஞ்சில உட்காரணும். எப்பறம் இங்க வந்த? சார் புடிச்ச இடத்துல உட்காரலாம் தயா சார் தான் சொல்லிருக்காரு. நான் சொல்ற போறாங்க. சார் நீங்க ஒன்னு சொல்றீங்க, அவர் ஒன்னு சொல்றாரு. யார் சொல்றா சார் நாங்க கேக்குறது? யார் சொல்றத கேட்கணும்ன்றத நான் டிசைட் பண்றேன். போடா லாஸ்ட் பெஞ்சுக்கு. அப்ப இந்த ஸ்கூலோட வாத்தின்ற திமிரு அடக்குறேன். அமாவாசை ஆனந்திக்கிட்ட செருப்பு வர உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இந்த புது வாத்தி சொல்லி கொடுத்தாலும் பக்கத்துல வேலையாது. ஏய் வழுக்க போகுதுடா. வழுக்க போகுதா? ஆமாடா. ஏய் அவனுங்க என்னத்தான் சொல்றானுங்க, ஆனா என்ன பார்த்து சொல்லல. அதான்டா மரியாதை. வழுக்க போகுது. ஐயா அவனுக்கு உங்களை தான் சொல்றாங்க. இது மட்டும் நல்லா கேக்குதோ? வழுக்க போகுதுடா. ஐயா உங்க வாயாலே உங்களை வழுக்க போகுதுன்னு சொல்ல வச்சுட்டானுங்க ஐயா. நீங்க கேவலப்படுத்துறது உனக்கு சந்தோஷமா? கெட்ட புட்டாக்கு.
அறிவழகி நம்ம போயிடலாம்டா. இச்சி வாங்கடா. கொஞ்சம் போறேன். கசாக்கவி இது ஓ சாவியா பாரு. டேய் அவ சாவி தானடா. இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? இது கிளாஸ்ல கிடந்துச்சு. கிளாஸ்ல கிடந்துச்சா? கிளாஸ்ல கிடக்காம உன் ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருந்துச்சு. நீ இருடா. நீ சந்தேகப்படுறத பார்த்தா உன் சாவியை தேடி அது கூட பழனி இந்த செயினை இப்ப கோத்து கொடுக்குற மாதிரி இருக்கு. நீ நல்லவன்னு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியும். பாவம் அறிவலைக்கு தெரியாதுல. அதான் தெரிஞ்சிருச்சு. சாவியை கொடு. குமுகுதி கவி. இரு நான் கேக்குறேன்டா. ஏமா தலைவட்டி புறம் எதுவா இருந்தாலும் சத்தமா சொல்லு. கமு கதை கவி. கமு கதை கவி. மூதேவி அவ சொல்றதுக்கு என்ன அடிக்கிற? அவளை அடிக்க முடியாதுல்ல, அதான். வாடா போடா. டேய் கந்தமோனே, சொல்லுங்க சார். அப்ப எனக்கு எப்படா வட்டி காசு தருவான்? கொடுத்துருவாரு சார். கடங்கார பையன் அவனுக்கு சிரிப்பை பாரு. What happened today? டேய் நில்லுங்க. ஐயோ பாருடி. என்ன சிரிப்பு? உங்களை பார்த்தா பார்த்தா ஐயையவா. சரி பாரு. போதும் போடா. காலு வளைஞ்சிருந்துச்சு. வேலை. பாலு வளைஞ்சிருந்துச்சு. சரி. எப்பயுமே இப்படி இருக்க கையை சொரஞ்சிட்டு இருந்துச்சு. கறி வாங்கி அடித்து அப்புறம் குச்சி வரையிலையோ குச்சை போடுறா. குச்சி தானே இதை போடுறேன். இந்த வழுக்க மாட்டே கண்ணை நல்லா குத்து 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 குத்து. பாத்துடா, நல்ல ஆயிர போறான். அப்புறம் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் மிஸ்ஸிங். என்னடா பிள்ளைகளா திரும்பி கேக்க உங்களையும் தான். திஸ் இஸ் தி பட்டா. எவன்டா அது? அதே பஞ்சு மிட்டாய் கலரு கத்தரி கப். அமாவாசை 24 நாள் தின்னுக்கிட்டே இருக்கே, இதெல்லாம் எங்கேயா போய் நிக்குது? எங்க நிக்குது? அதான் போய்கிட்டே இருக்கு. சார் அப்படியே வரைஞ்சிருக்கு சார். ஐயா இது யாருக்கியா? தெரியல. ஒல்லி குச்சி உடம்பு, ஓனா மூஞ்சி, செவிட்டு மிஷினு, கொப்பன் டோங்கிரி பேசுறான். இது யாரும் தெரியுதாடா? யாரு சார்? செனப்பண்ணி வயிறு, செஞ்சு வச்ச மூஞ்சி, வெத்தலை பாக்ஸ். நானா சார்? கொப்பை சுக்கா ரொட்டிடா. டேய் உங்களை விடுங்கடா. இந்த மாபெரும் மனுஷன் குரங்காக்கி வாழலாம் விட்டுக்கானுங்கடா. அவனுங்களை நான் வாழ விட மாட்டேன்டா. வாங்கடா. சரிங்க. What is this? This is the Patex. Nonsense. நான் சென்ஸோட தான் இருக்கேன். அவனுக்கு தான் சென்ஸே இல்லாம எப்படி பண்ணிருக்கானுங்க. இது தயா சொல்லி கொடுத்து நம்ம பசங்க பண்ண வேலை சார். நம்ம போட்டு வச்சிருந்த ரூல்ஸ் எல்லாம் டோட்டலா ஸ்பாயில் பண்ணிட்டா சார். அவன் கிளாஸை வந்து பாருங்க சார். பசங்களை எந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்காங்க. Come on HM. Good morning sir. Morning. வாங்க சார். Enough. Over. Go to your place. Thank you sir. என்ன விஷயம் சார்? அது வந்து Don't talk HM. Don't talk. இந்த கிளாஸ்ல டிசிப்ளின் தான் இல்ல. சாக் பீஸாவது கிடைக்குமா? மிஸ்டர் பிசிக்ஸ் டீச்சர், can you give me one check piece? Thank you. இப்ப பாருங்க. டேய் இத படிங்கடா. சார் நான் சார். ஏன் சார் அவங்கள வேணான்றீங்க? இவனுங்க குடும்பத்தை கெடுத்தவனுங்க சார். டேய் சோடாப்பட்டி, இது என்னன்னு படிடா. ஒயிட் சார். பாத்தீங்களா சார்? ரெட். அவன் சொல்றான் ஒயிட்னு. இது ரெட்னு அவனுக்கு தெரியும். சாரோட பிராக்டிஸ். அடுத்து பாருங்க. டேய் டிஎம்எஸ் சார், வாடா. வா. ரெண்டுன்னு எழுது. ஓகேவா சார்? 2 போட சொன்னா 22 போட்டு போறான். என்ன? பிராக்டிஸ். அடுத்த காமெடியை பாருங்க. பேஜமா படி. புக்க தலைகளை திருப்பறத பாரு. Mahatma Gandhi was a ceaseless quest of woman equality. He brought the women out of their homes and made them equal participants in all walks of life, social as well political. He encouraged always considered of several women, and many of his closest associates were women. Under Gandhiji leadership, thousands of women took leading. இந்த பொண்ணு பேசும்போது திக்குமே, எப்படி இது? எல்லாம் பிராக்டிஸ் தான் சார். உட்காருமா. டங் ட்விஸ்டர். என்னது டெங்கு காய்ச்சலா? நாப்பிரழ்ச்சி.
வாழைப்பழம் அழுகி நழுவி பாலில் விழுந்தது. புக்க தலையில வச்சு படிச்சது ஃபாஸ்ட் ரீடிங் பிராக்டிஸ். அப்படின்னா உன் தலையில கல்ல வச்சு எப்படி கொல்லுறது? அந்த விஷயத்தை மறந்துட்டேனே. ஏப்பா இந்த 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 பொய்யா பொய்யா இதென்ன சொல்லு. மெமராய்டு. பசங்களுக்கு எவ்வளவு தூரம் ஞாபக சக்தி இருக்குன்றதுக்கான பிராக்டிஸ். உடைஞ்சது ஒரத்த நாடு. சார் ரெட் ஐவன் ஒயிட்னு படிச்சது ஃபாஸ்ட் ரீடிங். அது மட்டும் இல்ல சார், நீங்க வரும்போது பசங்க தோப்பு கரணம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு பேரு சூப்பர் பிரெயின் யோகா. 2 மூளையும் அக்குப்ரெஷர் மூலமா தூண்டுறதுக்கான எக்ஸசைஸ். இதை நான் சொல்லல, நம்ம மறந்து போன தோப்பு கரணத்துக்கு இப்படி ஒரு பேரை வச்சு டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி 15 நிமிஷம் இதை பண்ணணும்னு யூஎஸ்ல இருக்கிற 7 பல்கலைக்கழகத்தில் சொல்றாங்க. அமெரிக்காவில் சொன்னா, ஆப்பிரிக்காவில் சொன்னா, அண்டார்டிகாவில் சொன்னா திருச்சி எனக்கு எல்லாம் பிச்சுக்கிச்சு. ஆக்சுவலா உங்களுக்கு என்ன சார்? நீதான் பிரச்சனை. உன்னை வெளிநாட்டு புத்தகத்தை பத்தி பேசக்கூடாது எத்தனை முறை சொல்லு. தோப்பு கரணம் நம்மளோட தான் சார். சிங்கப்பெருமாள் என் பேர் தான் மூடிட்டேன் சார். அதனால என்ன யூஸ் இருக்கு சார்? இங்க பாருங்க, நிறைய பேருக்கு ரைட் சைடு பிரெயின் தான் அதிகமா வேலை செய்யும், லெஃப்ட் சைடு பிரெயின் கொஞ்சம் கம்மியா தான் வேலை செய்யும். ரவுண்டு கட்டுறானே. 2 பிரெயினுமே நல்லா வேலை செய்யறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் மாஸ்டரா இருப்பாங்க. பாருங்க, எது டீ மாஸ்டரா? கரெக்ட். அது கூட பிராக்டிஸ் இல்லாம வராது சார். நம்ம தீபாராதனை மேட்டர் மாதிரி. தீபாராதனையா சார்? 2 மூளை வேலை செய்யுதுன்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தீபாராதனை. தீபாராதனை ஆமா, பிராக்டிஸ் இல்லாம வராது சார். இன்னையில இருந்து இந்த ஸ்கூல்ல எவன் தப்பு பண்ணாலும் சரி 15 நிமிஷம் தோப்பு கரணம் போடணும்னு இன்னைக்கே நான் ஆர்டர் போடுறேன். இன்னைக்கு கிளாஸ் நல்லா இருந்துச்சுல அறிவு? டேய் புள்ளைங்களா வருதுடா. ஆமாடி, கிளாஸ் நல்லா இருந்துச்சு. ஆமாண்டா, டியூஷன் முடிஞ்சு வருதுடா. பார்க்கலாம். இப்படியே ஸ்டில் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு நாள் நீயே ஸ்டில் ஆகி தெருவுல தான் நிப்ப. போய் அவ என்ன நினைக்கிறான்னு முதல்ல கேட்கலாம்டா. ஆமாண்டா, வா. என்னடா சீக்கிரம் மடக்கிடலாம். இப்படி குறுக்கால விடு. தலைவண்டி புறா பள்ளி. ஏண்டா கையறா? நீ எந்திரிச்சாதான் அவன் எந்திரிப்பா. முதல்ல எந்திரி. வா 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 வா. ஏண்டா நடு ரோட்ல என்னாச்சு? ஆக்சிடென்ட். கூட இருந்து குளி போறீங்கடா. நல்லவனே போய் ஹெல்ப் பண்றா. சொல்லுங்கடா. ஆமாடா, ஹெல்ப் பண்ணடா. இந்தா சைக்கிள். வா, இந்த சைக்கிள் நாம தான் தூக்கணும். கை குறா, சூப்பரா. உரா அறிவே, கை கலா கவு கையு செயின் கொடுத்தல, பதில் சொல்லிட்டு போ. பதிலா? இரு. ஹை, பேனா பேனா கொடுத்தா லூசு பையலே பிடிச்சதுக்குன்னு அர்த்தம்டா. அதுவும் என்ன பேனா? ஹீரோ பேனா. இனிமே அறிவோட ஹீரோ நீதான்னு சொல்லாம சொல்ற. ஓகே ஓகே. ஏன்டா அடிச்ச? சும்மா வெயிட் காட்டுறதுக்கு. அங்க பாரு, பாக்குறா. இப்ப என்ன அடிச்ச? இன்னும் மரியாதை இல்லாம அவோ இவனுக்கிட்ட. அப்புறம் டேய் அதுன்னு சொல்டா. டேய் அவனா ஆடா மாடா. டேய் அறிவழகி பேர சொல்ற. மேடம் சொல்லணும். டேய் சார், நீ இந்த ஸ்கூல்ல யாரு? சத்துவ அமைப்பாளர் சார். என்ன சத்துவ அமைப்பாளர்? மஞ்சள் கருவை ரிமூவ் பண்ணிட்டு பெப்பர் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்டா. அள்ளிட்டு போ. சரி சார். Into a middle class family as the youngest of 4 siblings. இது வரைக்கும் நான் தொண்டை கிளிய பாடம் நடத்திருக்கனே. யாருக்காவது புரிஞ்சதா? டேய் ராசமோன எந்தரா? என்னடா கோழி திருடன் மாதிரி முழிக்கிற? ஏதாவது புரிஞ்சதா? புரியல சார். புரியலன்னா உங்க ஒப்பனை போய் கேளு. இது புரியலன்னா உனக்கு எதுவுமே புரியாது. I say you get out. ஐசிக்கிறேன் வெளியில போன நீங்க தானே சார் சொன்னீங்க. I say you get out. There is 5 words you can't understand. Bloody fool, you go and sit there. நீ போக மாட்ட? போக மாட்ட சார். அக்கற வாத்தியாரங்களுக்கே இவ்வளவு ரூல்ஸ்னா பசங்க நாங்களும் ஒழுங்கா நடந்துக்கிறோம் சார். இல்லடா? அப்படியா? ஆமா சார். உங்ககிட்ட இருந்து தானா சுய ஒழுக்கத்தை வர வைக்கிறதுல தான் ஒரு வாத்தியாரோட வெற்றியே இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆமா, இப்போ என்ன கிளாஸு? இங்கிலீஷ். கிராமத்தில் +2 வரைக்கும் படிச்சுட்டு மேல் படிப்புக்காக சிட்டிக்கு போகிற ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ணுற பெரிய ப்ராப்ளம் இங்கிலீஷ். இங்கே சென்டம் வாங்குகிற ஸ்டூடெண்ட் சிட்டியில் இருக்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோட லாங்குவேஜில் போட்டி போட முடியல, திணறான். இது வரைக்கும் 218 மொழிகள் அழிஞ்சிருக்கு. காரணம் இங்கிலீஷ். ஆனால் வேறு வழி இல்லை, அதோட அவசியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பீரியட் ஃபுல்லாக நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேசுகிறீங்க. கிழிஞ்சது. முருகா முருகா உன்னதான் வா. சார் இல்ல சார், நான் தமிழ்நாட்டுல இருந்துக்கிறேன் சார். என்னால முடியும். வெளிநாடு வேணாம். அரவிந்த் சார் சத்தியமா எங்க ஊர் மண்ணை திரள மாட்டேன். கம்மியா விட மாட்டார்.
இப்போ நீங்க 2 பேரும் இங்கிலீஷ்ல பேசிக்கிறீங்க. எது பேசுறீங்க? இங்க வா வா. தெரிஞ்சத பேசுமா. ஏய் எல்லாம் கொஞ்சம் கிட்ட வாங்க. கம் ஃபார்வர்ட். வாங்க. ஸ்டார்ட். முருகா நீ வா வா. வாட் இஸ் யுவர் நேம்? எஸ் முருகன். வெரி குட். அப்பா. ஏய் கம் ஃபார்வர்ட். கம் கம். நெக்ஸ்ட். யூ நோ நோ. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல பேசு. How the lunch? பயப்படாதடா. You have lunch? Hey, silence. Silence. Full. Houseful. Hey. Good. Very good. Go to your place. இன்னையில இருந்து லெசர் பீரியட்லாம் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி தரேன். அதுக்கு ஃபீஸா நீங்க எனக்கு ஒன்று பண்ணணும், பண்ணுவீங்களா? நான் சொல்லி தரத டெய்லி நீங்க ஒரு 4 பேருக்கு சொல்லி தரணும். குட். மாங்காய் ஊறுகாய் பொட்டாசியம் சல்பேட். எப்படி முருகா? எல்லாம் அப்சர்வேஷன் தான். எலும்பிச்சை ஊறுகாய். இது என்ன தெரியுமா? அம்மோனியம் காங்கிரீட். தலை வெட்டி போறோம் ஆங்கிரிடா. போய் பெண்ணு வாய் இன்சைடு. 100க்கு 4. வெரி குட். கீப் இட் அப். போ. எத்தனை மார்க்டா? 4 மார்க்டா. 4 தானே. திருத்துனதுல ஏதாவது தப்பு இருந்தாலோ இல்ல டோட்டல்ல மிஸ்டேக் இருந்தாலோ என்கிட்ட சொல்லலாம். என்னங்க சார் 100 மார்க் வாங்குறேன்ட்டு வெறும் 10 மார்க் வாங்கியிருக்கான் சார். சைலன்ஸ். போன டெஸ்ட்ல எவ்வளவு எடுத்த? 8 மார்க் சார். இப்போ 10 மார்க் சார். வெரி குட்ரா. கை கொடு. ஏன் சிரிக்கிறீங்க? கை குடுறா. 8ல இருந்து 10க்கு வந்திருக்கடா. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஒண்ணுனா தானே 100. அப்புறம் 15, 20, 50 பாஸ் மார்க் எடுத்துறோம் சார். குட். எவ்வளவு எடுத்தா பாஸ்? 70 சார். எவ்வளவுக்கு? 200 சார். 75 எடுத்தா? பாஸ் தான் சார். 100 எடுத்தா? பாஸ் தான் சார். 200 எடுத்தா? பாஸ் தான் சார். சோ நம்ம எல்லாருமே பாஸ் மார்க் வாங்குறதுக்காக தான் படிக்கிறோம் இல்லையா? இனிமே நம்மளுடைய பாஸ் மார்க் 70 கிடையாது, 200. உங்களால முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சார் ரொம்ப அதிகமாவே எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க சார். என் நம்பிக்கை பொய்யாகாதுடா. உட்காரு. இப்போ என்ன பண்றீங்க? இது வரைக்கும் நாங்க கொஸ்டின் எடுத்து தானே நீங்க ஆன்சர் எழுதிருக்கீங்க. இனிமே வர டெஸ்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கான கேள்வியை நீங்களே ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. யார் பண்றா? கேள்வி கேட்கறதுல எனக்கு ரொம்ப ஈஸி சார். அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கலா? கொஸ்டின் எடுக்கிறவங்க எல்லா பாடத்தையும் முழுசா படிச்சிருக்கணும். சரிடா. முருகா, நான் சும்மா வந்தேன் முருகா. முத பேரை மாத்தணும். இன்னைக்கு கிளாஸ் ஓவர். கிளம்புங்க. தேங்க்யூ சார். யாருக்கிட்ட? இவனுக்கு அடிச்சு அடி அவனுக்கு வலிச்சிருக்கும். இப்பவே ஊரை விட்டு புறப்பட்டுருவான். கிளம்பிட்டான். தயா 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 சேட்ட தயா கதவு திறங்க. தயா 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 கதவு திறங்க. தயா தயா. இனிமே உங்க மரியாதைக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். நீங்க ஃப்ரீயா உங்க டியூட்டியை பார்க்கலாம். சப்பாரி போட மாட்டேன். கரெக்ட் SMS கொடுத்து மிலிட்டரிய வரவழைச்சிட்டியடா. சாக்ஸும் போட மாட்டேன் தம்பி. அடிபட்டதுன்னா கோழி சுப்பு அவனுக்கா? புத்தர் போதி மரத்தடியில இப்படித்தான் தவ இருந்தாரு. புரிஞ்சுதா? நீங்க கெமிஸ்ட்ரி வாத்தியார் சார். அது தெரியுது வெங்காயம். வாத்தியார்னா எல்லாம் தெரிஞ்சு கரைச்சு குடிச்சிட்டு தான் வந்திருக்கணும். நீ ஏன்டா நிக்கிற? போ உட்காரு இடத்துல. ஹோம்ஒர்க் எழுத தடுதல் எல்லாம் எந்திரிக்கடா. ஏ புளி முட்டை சார். ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். காட்டுறா. காட்ட முடியாது சார். ஏன்? ஓம்ல பண்ணது சார். என்ன பண்ண? துணி துவைச்சேன் சார். உங்கள மாதிரியே காய்கறி வாங்கிட்டு வந்தேன் சார். வீட்டெல்லாம் கழுவிட்டு அப்புறமா பாத்திரம் துலக்கினேன் சார். கடைசியா சாம்பாருக்கு வெங்காயம் உரிக்கிறப்ப கண்ணுல தண்ணீர் வந்துருச்சு சார். ஏன்டா எந்த கேள்வி கேட்டாலும் வீட்டை கேள்வி கேக்குறீங்களே? ஒரு கேள்வியை கேட்க மாட்டேன்டா. உட்கார்றா. தேங்க்யூ சார்.
இங்க பாருங்க சார், இதுங்க ட்ரைனிங் எடுக்கிற லட்சணத்தை. இதுக்கு தான் சார் அந்த காம்படிஷன் நான் வேணாம்னு சொன்னேன். ஆவியம் மணி ஆவியம். ஏய் அடியாங்கி என் பேரை ஈட்டில எழுதிட்டடா. என்ன பிளாக்மெயில் பண்றியா? ஈட்டியை பிடிங்கி சொறி விடுவேன். ரப்பர் வயா திருப்படா அந்த பக்கம். ஏய் அந்த பக்கம் வீசா. எங்கடா? தூரமா வீசா. தான் பாரு ஈட்டிய.